அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். விஜய் அவர்கள் உடனடியாக ஆதவ் அர்ஜுனா அவர்களை கட்சியிலிருந்து நீக்கணும். முதல்வர் விஜய்க்கு கிருஷ்ணசாமி வைத்த கோரிக்கை. அவருடைய அமைச்சரவையிலிருந்து அவரை நீக்க வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். கரூர் விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட நிதி உதவிக்கான பணம் யாருடையது? அது ஆதவ் அர்ஜுனா கொடுத்த பணம் என்றால் அவருக்கு அந்த பணம் எங்கிருந்து வந்தது என்பது குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும். ஆதவ் அர்ஜுனாவை அமைச்சரவையிலிருந்து விஜய் நீக்க வேண்டும் என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்திருக்கிறார். பி. ஜான் பிரிட்டோ 57 வயது, 2024 இப்பொழுது 2 வயசு கூட 59 வயது. அவர் வேறு எங்குமில்ல, அவரும் கோவையை சார்ந்தவர் தான். நம்முடைய சிவானந்தபுரம் காலனி பக்கத்தில் சத்தியமங்கல் ரோட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியவர். ஜான் கென்னடியும் கே புதூர், குப்பக்கோணாம்புதூர் சாய்பாபா காலனி இருக்கக்கூடியவர். லீமா ரோஸ் மார்டின் அவர் லாட்டரி அதிபராக இருக்கக்கூடிய மார்டினுடைய துணைவியார். அவர் ஜிஎன் மில் அந்த விலாசத்திற்கு வெள்ளக்கிணறு பதிலிருக்கிறாரு. அதுபோல ஆதவ் அர்ஜுனாவுடைய துணைவியார் டெய்சி சென்னை விலாசத்தில் இருக்கிறார். எனவே இவர்கள் அனைவருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்லது ஓரிருவர் நெருங்கிய நண்பர்கள் என்பது நீதிமன்ற ஆவணங்கள் மூலமாக தெரிய வருகிறது. கோவையில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் உறவினர்கள் மீது போதைப் பொருட்கள் கடத்தல் தொடர்பான புகார்கள் அதிர்ச்சியாக இருக்கு. இது குறித்து கடந்த மாதம் 27ஆம் தேதி அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டிருக்கு. இதுல ஜான் பிரிட்டோ, ஜான் கென்னடி ஆகியோர் கோவையை சேர்ந்தவர்கள். ஜான் கென்னடி என்பவர் மற்றும் இப்பொழுது லால்குடி சட்டமன்ற உறுப்பினராக அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய லீமா ரோஸ் மார்டின் மற்றும் இன்று தமிழ்நாட்டின் அரசினுடைய பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய துணைவியார் டெய்சி ஆகியோர் இதுபோன்று பணம் பரிமாற்றம் மற்றும் பல்வேறு விதமான சட்ட விரோத நடவடிக்கைகளுக்காக கேரளாவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக வெளிநாடுகள் தப்பி செல்லக்கூடாது, தப்பி சென்று விடுவார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு பல நிபந்தனைகள் விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. முதலமைச்சர் விஜய் ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க வேண்டும், மது போதை இல்லாத ஆட்சி என்பதைத்தான் முக்கிய வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில தற்போதைய குற்றச்சாட்டை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. எனவே ஆதவ் அர்ஜுனா தாவேக் அமைச்சரவையில் இருப்பது முறையா என்ற கேள்வி எழுகிறது. விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வருவோம், மது போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் என்பதுதான் அவருடைய மிக மிக முக்கியமான வாக்குறுதி. ஆனால் அவருடைய கட்சியிலும் சரி ஆட்சியிலும் மிக மிக முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவருடைய துணைவியார், அவருடைய மாமியார் மற்றும் ஜான் பிரிட்டோ லீமா ரோஸனுடைய சகோதரர் என்று சொல்லப்படுகிறது. எனவே இவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள். சாதாரணமான பொருளாதார குற்றச்சாட்டு இல்லை, இது சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சம்பந்தப்பட்டிருக்காருங்கிறது தான் அதிர்ச்சியான சம்பவமா இருக்கு. இது ஒரு லேசான குற்றச்சாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது மிகப்பெரிய ஆபத்தான குற்றச்சாட்டு என்றுதான் இது பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த விவகாரத்துல அவரை அமைச்சர் பதவியிலிருந்து முதலமைச்சர் விஜய் நீக்க வேண்டும். இந்த விஷயத்துல விஜய் மௌனம் சாதிக்க கூடாது. கரூர் விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட நிதி உதவிக்கான பணம் யாருடையது என கண்டுபிடிக்கப்பட வேண்டும். விஜய் அவர்கள் உடனடியாக ஆதவ் அர்ஜுனா அவர்களை கட்சியிலிருந்து நீக்கணும், அமைச்சரவையிலிருந்தும் நீக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான வேண்டுகோள் ஆகும். என்று சொன்னால் தமிழ்நாடு தலைமைச் செயலகம் சாதாரண இடம் இல்லை.
7 கோடி 8 கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இடம், உத்தரவுகள் பிறப்பிக்கக்கூடிய இடம், முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக அடையாளம் காணப்பட்டவர், அவருடைய துணைவியார் இது போன்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு ஆளான பிறகு அவர் அந்த இடத்துல இருக்கிறது சரியானது அல்ல. விஜய் அவர்கள் தொடர்ந்து மௌனம் சாதிக்கக்கூடாது. அது ஆதவ அர்ஜுனா கொடுத்த பணம் என்றால் அவருக்கு அந்த பணம் எங்கிருந்து வந்தது என்பது குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும். மத்திய அரசும் முழுமையாக விசாரிக்க வேண்டும். மேலும் சிபிஐ விசாரணையும் வேண்டும். இந்த வழக்கை இந்த மாதிரி விஷயங்கள் சிபிஐ இடத்துல ஒப்படைக்கணும். குறிப்பா கரூர்ல 41 பேர் அவருடைய கூட்டத்தில் இறந்தாங்க கடந்த செப்டம்பர் மாசத்துல. அவர்களுக்கு ஒரு 2 மாதமா 1 மாதமா கழித்து ஒரு குடும்பத்துக்கு 15-20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க. அந்த பணம் எந்த பணம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். நான் அது மேலேயே அப்பொழுதே சந்தேகம் எழுப்பப்பட்டது. அது ஆதவர்ஜுனாவுக்கு வந்தாலும் ஆதவர்ஜுனாவுக்கு யார் பணம் கொடுத்தா? அவர் எந்த வேலையும் செய்யல. அப்பொழுது அவருக்கு அந்த பணம் வந்தது எங்கிருந்து வந்தது, யாருடைய பணம், அதெல்லாம் சுட்டி கட்டுறாங்க. இந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா கிளியரா கொஞ்சம் ஒரு வரியா ப்ளீஸ் படிங்க. அதாவது ஃபார் ஹிஸ் ஆபரேஷன்ஸ் ஜான் பிரிட்டோ வாஸ் ரோட்டிங் மணி த்ரூ ஹவாலா சேனல்ஸ் டு ரெமுனரேட் தி கேரியர்ஸ், பணம் எடுத்துட்டு போறவங்களுக்கு, அண்ட் ஹிஸ் ரிலேட்டிவ், இந்த வார்த்தை அண்ட் க்ளோஸ் அசோசியேட்ஸ். அப்ப இதெல்லாம் யாரு அப்படிங்கிறது வெளியே தெரிகின்ற வரையிலும் இது வெளியே தெரியப்படுத்துறதுக்கும் இதனுடைய உண்மை நிலவரம் கண்டுபிடிக்கும். அந்த கரூர் சம்பவத்தில் அந்த பணம் யாருடைய பணம், அதுல இந்த ட்ரக் இது போதைப் பொருளின் மூலமாக கிடைக்கப்பட்ட பணம் யாருட்டு இருந்தாவது வந்திருக்குதா அப்படிங்கிற அதனுடைய மூலத்தையும் கண்டுபிடிக்கணும். தமிழ்நாட்டில் தூய ஆட்சி நடக்க வேண்டும் என்றால் ஆதவ அர்ஜுனாவை கட்சியிலிருந்தும் அமைச்சரவையிலிருந்தும் நீக்க வேண்டும். லீமா ரோஸ் எம்எல்ஏவுக்கு ரூபாய் 5000 கோடி சொத்து எங்கிருந்து வந்தது? அவரையும் அதிமுக நீக்க வேண்டும். இது போன்ற உறவினர்கள் மீது குற்றச்சாட்டு வரும்போது ஆதவ அர்ஜுனா அவராகவே முன் வந்து பதவி விலக வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். இதை விசாரிக்கணும். இது விசாரிக்க மேம்போக்காக அமலாக்கத்துறை அறிக்கை கொடுத்துட்டு போனா அது சரியில்லை. இட் இஸ் யுவர் டியூட்டி. அமலாக்கத்துறைக்கும் இதனுடைய அக்குவேர் ஆணிவேரை பிரித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் கொடுத்த இந்த அறிக்கையினுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதே போல மத்திய அரசும் எங்களுக்கு இதுக்கும் தொடர்பில்லைன்னு கருதக்கூடாது. தமிழ்நாட்டில் இது போதைப் பொருள் கடத்தலினுடைய மையமாக மாறக்கூடாது. இதற்கிடையே லீமா ரோஸ் மார்டினின் சகோதரர் ஜான் பிரிட்டோ நேற்று செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளிச்சிருக்கிறார். போதைப் பொருட்கள் தொடர்பான விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட ஜான் பிரிட்டோ தான் இல்லை என அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். இதுவரையிலும் படகுல போயிட்டு இருந்தது, தலைமைச் செயலகமே அதுக்கு தலைமையகமாக மாறி இருக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய கவலை. அதனால இந்த வழக்கை மத்திய அரசு உடனடியாக ஆளுநர் இதில் தலையிடணும். விரைவில் இது சம்பந்தமாக ஆளுநர் அவர்களை சந்தித்து இதில் உண்மை நிலையை கண்டிப்பதற்கு உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று நான் ஆளுநரை சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறேன். ஜான் பிரிட்டோ என்னும் போதைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபட்ட நபருக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. என்னிடம் மத்திய மாநில அரசுகளை சார்ந்த எந்த ஒரு புலனாய்வு நிறுவனமும் எந்த காலத்திலும் போதைப் பொருட்கள் கடத்தல் தொடர்பாக எந்த ஒரு விசாரணையும் செய்தது கிடையாதுன்னு தெரிவிச்சிருக்கிறார். இது போன்ற செய்தியை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இதுல ரொம்ப சீரியஸான இஷ்யூ. தமிழ்நாட்டில் ஏற்கனவே கடந்த திமுக ஆட்சியிலையும் கூட பல பேர் சொல்லியிருப்பாங்க, எங்களால் வெளியிருந்து வரக்கூடிய போதைப் பொருளை தடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இப்படி ஒரு சம்பவங்கள் இருக்கிற போது இன்டர்நேஷனல் பண்ண ஓடிட்டான் ஜான் பிரிட்டோ, அவன் எங்க இருக்கிறான்னு தெரியல. ஸோ இப்படியெல்லாம் பெரிய அளவுக்கு இன்டர்னல் நெக்ஸஸ் இருக்கிற போது அதை முழு தன்மையை கண்டுபிடிக்கணும். இதை எக்ஸ்போஸ் பண்ணணும். அதுவரையும் தமிழ்நாட்டில் ஒரு தூய ஆட்சி நடக்க வேண்டும் என்று சொன்னால் விஜய் அவர்கள் ஒரு கணமும் கூட தாமதிக்காமல் ஆதவ் அர்ஜுனை கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பிலிருந்தும் நீக்கி வைக்கணும். அவருடைய அமைச்சரவையிலிருந்து அவரை நீக்க வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள்.